வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அல்ஸ்டன் ஆண்டனி. இந்த வீடியோவில் நான் சாட் ஜிபிடியை வச்சு ஒரு பிளேஜரிசம் செக்கர் செஞ்சுருக்கேன். அதைத்தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எப்படி ஒர்க் பண்ணுறது, அந்த லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஜிபிடி எல்லா இடமும் இருக்குது. நானே தமிழாக இருக்கட்டும், என் இங்கிலீஷ் சேனலாக இருக்கட்டும், ஜிபிடியை பற்றி நிறையா க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஓனாக பில்ட் பண்ணுறது, நிறைய வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் ஒரு ஜிபிடி இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது ஏஐ பிளேஜரிசம் செக்கர். அது என்ன செய்யும்னா, நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்க, ஒரு பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டை அப்லோட் பண்ணுறீங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை செக் பண்ணி அது எக்ஸாக்ட் டூப்ளிகேட்டாக வேறு எங்கேயும் ஆன்லைனில் பப்ளிஷ் ஆகிருக்கான்னு சொல்லும், இல்லை வெரி சிமிலராகவும் வேறு எங்கேயாச்சும் பப்ளிஷ் ஆகிருக்கான்னு காமிக்கும். இது எல்லாமே ரியல் டைமில் பிங் சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது செக் பண்ணி உங்களுக்கு சொல்லும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இதில் ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருந்து டெக்ஸ்ட்டு கேட்கும். கிளாரிஃபிகேஷன் எதுவும் இருந்தால் அதையும் கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட்டை சின்ன சின்ன பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டாக பிரேக் டவுன் பண்ணிடும். பிரேக் டவுன் பண்ணது எல்லாத்தையுமே ரியல் டைமில் பிங் வெப் சர்ச் ரிசல்ட்ஸ் என்ஜினில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணி அதுக்கு ரேங்கிங் ஆர்டிகல்ஸ் இருக்கான்னு பார்க்கும். இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட்னு சொல்லாது. அதில் இருக்கிற ஒவ்வொரு பேஜ்லேயும் இருக்கிற டாப் வெப் பேஜுகளில் போய் உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டோட கம்பேர் பண்ணி செக் பண்ணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். இது அதுக்கப்புறம் டூப்ளிகேட்டாக இருந்தால் டூப்ளிகேட்னு மென்ஷன் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். எங்கே இருக்குது, எப்படி கண்டுபிடிச்சிச்சுன்னு எல்லாமே காமிக்கும். வெரி சிமிலர் கண்டென்ட்னா அது என்னன்னு சொல்லி அதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். இன்கேஸ் நீங்கள் இது டூப்ளிகேட் கண்டென்ட் நான் தெரியாமல் எடுத்துட்டேன், நான் இதை சைட் பண்ண விரும்புகிறேன், இதை எப்படி மென்ஷன் பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டால் கூட அதை கூட இது ஹெல்ப் பண்ணும். இல்லை இதை ரீரைட் பண்ணணும், இந்த செக்ஷன் எனக்கு ரீரைட் பண்ணால் அதை கேட்டாலும் அது செய்யும். இன்கேஸ் இதுக்கு ரொம்பவே முடியலை, அதில் சாட் ஜிபிடி ஃபங்க்ஷனாலிட்டி லிமிட்டடாக தான் இருக்குது, அதனால் அது டெவலப் ஆகிக்கிட்டே போகுது. இன்கேஸ் சாட் ஜிபிடியால் எதுவும் முடியலைன்னா அது எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸும் எக்ஸ்டர்னல் டூல்ஸையும் சஜஸ்ட் பண்ணும். ஓகே, டெமோக்குள்ளே இப்போ போகலாம். இது தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஏஐ பிளேஜரிசம் செக்கர். Chat GPT plagiarism checker tool. Request text, then analyze duplicate content through Bing with detailed feedback reports with constructive suggestions. ஸோ அதுதான் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். கன்வர்சேஷன் ஸ்டார்டர்ஸ்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணலாம், இல்லை டிரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு எப்போயுமே ஏஐ ரெடியாக இருக்கான்னு இதை வச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை இது பண்ணணும்னு சொன்னோன்னா ஓகே டெக்ஸ்ட்டை தாங்க இல்லை அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்குது. எது எங்களுக்கு கன்வீனியன்ட்டோ. நான் இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் காப்பி பண்ண போகிறேன். SMrush பிளாக்ல இருந்து எடுக்கிறேன். ஃபேவரட் SEO டூலு. இதில் ஒரு பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டை மட்டும் காப்பி பண்ணி நான் டூப்ளிகேட் செக் பண்ண போகிறேன். இதில் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணுறான். அப்படியே கொடுத்துட்டு சென்ட் மெசேஜ் கொடுத்தோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். எதுவுமே பாஸ் இல்லை. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூயிங் ரிசர்ச் வித் பிங் சர்ச்சிங் ஆட்டோமேட்டிக்காக பிரேக் டவுன் பண்ணுது, சர்ச் பண்ணுது. பிங்கில் SMrush பேஜுக்குள்ளே போய் பார்க்குது, உள்ளுக்குள்ளே போய் டிஃப்ரெண்ட் லைன்ஸை செக் பண்ணுது, வேறு SMrushக்குள்ளே போய் பார்க்குது. டாப் ரிசல்ட் ரெண்டுமே SMrushஆக இருந்திருக்கும். வேறு வெப்சைட்னா அந்த வெப்சைட்டுக்கும் போய் பார்க்கும். போனதுக்கப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னு பாருங்கள். த டெக்ஸ்ட் யூ ப்ரொவைடர் ஃபார் பிளேஜரிசம் செக்கிங் ஹேஸ் பீன் ஃபவுண்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் வெப் பேஜ். சொல்லுது நீங்கள் கொடுத்த டெக்ஸ்ட் எக்ஸிஸ்டிங், ஏற்கனவே இது யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன லைன்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக மார்க் பண்ணி சொல்லுது. வச்சுட்டு போட்டு இந்த ரெண்டு லைனுமே கம்ப்ளீட்டாக அப்படியே இருக்குது. எங்கன்னா தோஸ் வர் ஃபவுண்ட் வேர்பட்டியம் அப்படியே இருந்துச்சு. ஒரு பேஜில் ஸ்மால் பிஸ்னஸ் SEO 14 டிப்ஸ் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸஸ் ஆன் SMrush. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதில் டைட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக கண்டும் பிடிச்சிட்டு யூஸ்வலாக இதுக்கப்புறம் URLும் கொடுக்கும். இந்த இடத்துல கொடுக்கல, நான் அதை ஆப்டிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் பேசிக்காக அது கொடுத்துருது. இந்த இடத்துல இங்கே தான் எக்ஸாக்டாக இந்த டூப்ளிகேட் கண்டென்ட் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுது. திஸ் இண்டிகேட் தட் டெக்ஸ்ட் யூ சப்மிட்டட் இஸ் நாட் யூனிக். அது சொல்லுது இது யூனிக் இல்லை, ப்ரீவியஸ்லி பப்ளிஷ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ரீரைட் பண்ணலாம், இல்லைனா சைட் பண்ணலான்னு சொல்லுது. ஸோ ரீரைட் பண்ணணுன்னு நீங்கள் கேட்கலாம், அது ரீரைட் பண்ணி கொடுத்துரும். இந்த இடத்துல நான் சைட் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். நான் இது வேணும்னு தான் காப்பி பண்ணேன், இதை சைட் பண்ண மறந்துட்டு. என்னை சைட் பண்ணிட்டீங்கன்னா டூப்ளிகேட் கண்டென்ட்டாக இருந்தாலுமே கூகுளாக இருக்கட்டும், அது சர்ச் இன்ஜின் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஐ வாண்ட் டு சைட் இன் மை பிளாக் போஸ்ட். நான் சொல்கிறேன், நான் ரீரைட் பண்ண விரும்பலை, நான் இதை அவங்களுக்கு ப்ராப்பர் கிரெடிட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கொடுத்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதை ப்ராப்பராக சைட் பண்ணணும்னு சொன்னால் பிளாக் போஸ்ட்டில் சைட் பண்ணுறீங்கன்னா இப்படி சைட் பண்ணுங்கள். இதை நீங்கள் எஸ்ஏ இல்லை அகாடமிக் பேப்பரில் சைட் பண்ணணுன்னா அது ஃபுல்லாக ஒரு ஸ்டைலே கேட்கும். ப்ராப்பர் சைட்டேஷன்
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும். இது பிளாக் போஸ்ட்னால ஜென்ரலாக கொடுக்குது. எப்படி அட்ரிபியூட் பண்ணணும், நீங்கள் வந்து அது டெக்ஸ்ட்டும் கொடுத்துட்டு ஆஸ் நோட்டட் பை எஸ்எம் ரஷ்னு போட்டு நீங்கள் லிங்க் பண்ணலாம். லிங்க் டு சோர்ஸில் எப்படி பண்ணலாம், ஆன்லைனில் ரெஃபரன்ஸ் செக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணி ரெஃபரன்ஸை எப்படி பண்ணலாம், எந்த டைம் ரெஃபரன்ஸ் பண்ணிங்கன்னு கூட கொடுக்கலாம். அது போக இது மட்டும் ஃபீச்சரில் இது ஒரு பேசிக்காக ஏஐ பிளேஜரிசம் செக்கர் அசிஸ்டன்ட். நீங்கள் வந்து ஜஸ்ட் கீப் ஆன் சட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு இருக்கிற அறிவு, அதுக்கிட்ட இருக்கிற நாலேஜ் இப்போதைக்கு நான் கொடுத்துருக்க மேக்ஸிமம் கொடுத்துருக்கதை வச்சு அது ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போதைக்கு இது சாட் ஜிபிடி ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு மட்டும் அவைலபிள். மேபி சாட் ஜிபிடி ஃப்ரீ மெம்பர்ஸ்க்கு கூட அவைலபிள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். நான் இதை கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் வச்சுருக்கேன். சாட் ஜிபிடியால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சாட் ஜிபிடி ப்ளஸ் மெம்பர்னால் நீங்கள் உடனே போய் செக் பண்ணலாம். மேபி ஃப்ரீயாக ஃப்யூச்சரில் ரிலீஸ் பண்ணக்கூட அவங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனி இஷ்யூஸ் நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறீங்க, இல்லை ஃபீட்பேக்கு ப்ராப்ளம்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், இல்லை ரீச் அவுட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் குரூப் மூலமாக. நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இதை பெட்டர் ஆக்கிக்கிட்டே இருக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகும் கண்டென்ட் க்ரியேட்டரானா. அது போக இந்த மாதிரி டெக் வீடியோ, ஏஐ வீடியோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்க்கெல்லாம் வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை டர்ன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு முடிவுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.